லவ் யூ நிஷாக்கான்னு சொல்லி கத்திட்டு அவன் இருக்கான். ஐ லவ் யூ சொல்லிருப்பான், ஆனா எனக்கு சொல்லிருக்க மாட்டான், உனக்கு சொல்லிருப்பான். எனக்கு எப்படிக்கா சொல்லுவான்? எனக்கு எப்படி சொல்லுவான்? பர்சனலா ஒன்னு சொல்லவா? சொல்லுங்க. அசிங்கப்படுத்தாத. ட்ரெண்டிங்கா இருக்க என்ன பண்ணணும்னு கேக்குறான் சார். அங்கேருந்து குதி. ஆனா குதிக்கிறப்போ நிஷா மண்டையில உடற மாதிரி குதிக்கணும். தாண்டி ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் தாண்டி ஒரு சோஷியல் சர்வீஸ், நம்மளோட சென்னையில வந்து ஃப்ளட் அப்படின்ற விஷயம் வந்து எல்லார் வீட்லயும் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு துக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தெரியும். அந்த ஒரு நேரத்துல இறங்கி வேலை செஞ்சு A to Z எல்லாருக்கும் தேவையான பொருட்கள் எல்லாம் போய் சேர்ந்துச்சான்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து பார்த்து நல்லா கவனிச்சுக்கிட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தின நம்மளோட KPY அறந்தாங்கி நிஷா அக்காவை ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஹர் டு தி ஸ்டேஜ். எக்ஸ்கியூஸ் மீ மா, என்ன மாதிரி பொண்ணு ஓகே, என்ன மாதிரி மருமக யாரு வேணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. இவங்கள மாதிரி மருமக வேணுமா வேணாமா உங்களுக்கு? இல்ல இல்ல வேணும், பாருங்க விசில் பறக்குது. அவனுங்கெல்லாம் பாவம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், அன்பு தம்பிகளுக்கு ஒரு பெரிய பெரிய வணக்கம், தேங்க்யூ. அண்ட் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே முதல்ல ஒரு பெரிய வணக்கம். அண்ட் என்ன இன்வைட் பண்ணது மரியாதைக்குரிய ரமேஷ் அவங்க, ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ரூட் நம்பர் 17 ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கெட்டப் பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டா உங்களையும் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்படி இருக்கிறத விட இப்படியே வீட்டில் இருந்துருங்க, அதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போதே தெரியுது. நாங்கள் பிபியில் தான் பழக ஆரம்பித்தோம் பிக் பாஸில். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் தனக்கான ஒரு இடம் கிடைக்கணும், அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிய ஒரு மனிதராக சக நண்பராக பார்த்துருக்கேன் அவரை. என்னென்னா இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் கீழேருந்து எந்திரிச்சு வர்றதுக்கும் எல்லாமே இருக்கு, ஆனா என்னால மேல வர முடியல அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எல்லாம் இருக்கு, ஆனா எனக்கு ஒரு இடம் கிடைக்கலன்னு நிறைய நாள் ஏங்கிருக்கு. அந்த ஏக்கம் கண்டிப்பா ரூட் நம்பர் 17 உங்களுக்கு அது கொடுக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்த படமும் சரி, ரூட் நம்பர் 17ம் சரி, ஒரு பெரிய பெரிய சக்சஸ் உங்களுக்கு கொடுக்கும். அந்த டீமுக்கே ஒரு பெரிய பாராட்டு. இப்போ என்னன்னா அந்த பாடலோட நான் எப்படியாவது அந்த பாட்டை கேட்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு தூண்டுதல் கொடுத்துட்டீங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு எல்லார் சார்பாகவும் நானும் உங்களை வாழ்த்துறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சகோதரா ஆரி, உங்களை மற்றவங்க பேசி கேட்கும் போது எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே நன்றி. கண்டிப்பா படம் பார்த்து இருக்கிற எல்லா கலைஞர்களையுமே சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூடா, தேங்க்யூ ஸோ மச். அங்க ஒரு ரொம்ப நேரமா ஒரு பையன் லவ் யூ நிஷாக்கான்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அவன் ஐ லவ் யூ சொல்லிருப்பான், ஆனா எனக்கு சொல்லிருக்க மாட்டான், உனக்கு சொல்லிருப்பான். எனக்கு எப்படிக்கா சொல்லுவான்? எனக்கு எப்படி சொல்லுவான்? ஏன்னா உங்களை தான் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு நீங்க வந்து மக்கள் மனசை கவர்ந்திருக்கீங்க. அப்பா ஐ லவ் யூடா தம்பி, அப்படி சொல்லிடுங்க. தேங்க்யூ. அண்ட் ப்ளஸ் மீடியா எல்லாருக்குமே தேங்க்யூ. எப்பவுமே எல்லா படங்களையும் சப்போர்ட் பண்ற மாதிரி ரூட் நம்பர் 17ஐயுமே நீங்க சப்போர்ட் பண்ணணும். இது ஒரு பெரிய இடத்துக்கு போகணும். தேங்க்யூ. அண்ட் சிங்கர்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா, அதாவது பாடுறது அழகா இருக்கும், பாடுறவங்களே அழகா இருந்து பார்த்துருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்வேதா மேம் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. அக்கா அடுத்த படத்துல ஏதோ நீங்க பாடுறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அப்படியா? பர்சனலா ஒன்னு சொல்லவா? சொல்லுங்க. அசிங்கப்படுத்தாத. நான்லாம் பேசினாலே ஆம்பளை வாய்ஸுங்கிறாங்க. நம்ம எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். யாருக்குமே மருமகளா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து மாமனார்னு கூப்பிட்டு ஒரு புளிக்குழம்பு வைப்பாங்க. அந்த புளிக்குழம்பை சாப்பிட்டவன் அவ்வளோதான். அந்த மாதிரி அவங்க மிஸ்டர் ஜித்தன் ரமேஷ் மிரட்டுகிறார் அப்படின்னா நடிப்பில் மிரட்டுவார், அது 100% தெரியும். ஆனால் பிக் பாஸ் ஹவுஸில் அவர் மிரட்டினதெல்லாம் இல்லை, ரொம்ப பாவமாக தான் இருப்பார். இந்த மிரட்டினது கை தட்டுது பாருங்க. அங்கே எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபரானா அதில் மாடியில் ஒரு சீன் இருக்கும், அதை பார்த்து நான் திருப்பி யோசிப்பேன். அவ்வளோ ஒரு டேலண்டட் பர்சன். இவருக்கு வந்து எல்லாம் இருந்தும் அந்த இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல ரூட்டில் தான் போயிட்டுருக்கீங்க. 718 சைனீஸ்க்கு ரொம்ப நல்ல நம்பரு. ஸோ சைனாவில் கூட இது ரிலீஸ் ஆகும். சரி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். சார், அங்க இருக்கிற பையன் மறுபடியும் ஒரு क्वेश्चन கேக்குறான் உங்ககிட்ட. ட்ரெண்டிங்கா இருக்க என்ன பண்ணணும்னு கேக்குறான் சார். அங்கேருந்து குதி. ஆனா குதிக்கிறப்போ நிஷா மண்டையில உடற மாதிரி குதிக்கணும், அப்பதான் ட்ரெண்டிங். உங்களுக்கும் சேதாரம் ஆகாது, ட்ரெண்டிங் ஆகலாம். நிஷா எதையும் தாங்கும் இதயம். ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் ஹர். இந்த மழையில் வந்து நாங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் இருந்தபோது நிஜமான ஒரு சிங்க பெண்மணி அது. ஐ ஹாவ் டு சே தட். ப்ளீஸ் கிவ் ஹர் அ பிக் ஹேண்ட். அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணால் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் பத்தாது. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது
தன்னோட காசை எடுத்துக்கொண்டு செலவு பண்ணுறது இவங்க கேபிஒய் பாலா. ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் போத் ஆஃப் தெம் அண்ட் கங்க்ராட்ஸ். இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் ப்ளஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட் நோட்டீஸில் அவங்களை கூப்பிட்டு இங்கே எனக்காக சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, நானும் அபிலாஷ் எப்பயுமே மீன்ஸ் ஈவினிங்னா ஜாலியாக உட்காந்து பேசின்னு இருப்போம். அப்படியே காமெடியாக பேசின்னு. ஏன்னா நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் தாய் நிலம்னு சொல்லி. சரி பண்ணியிருக்கேன், நல்லதுப்பான்னு சொன்னேன்னா சரி. அதுக்கப்புறமா நான் இன்னொரு கதை வச்சுருக்கேன், அது நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு. கதையை சொல்லும் முதல்ல அது நல்லா இருக்குமா இல்லையான்னு நான் சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ கதை சொல்லும்போது 1 ஹவரில் கதை சொல்லி முடிச்சிட்டாரு. ஒன்றுமே புரியல. என்னடா கதை ஸ்டார்ட் பண்ணால் தான் தெரியுது, முடிகிற போது ஒன்றுமே தெரியல. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக, அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ ஒரு நல்ல கதையாக இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த குகையை விட அந்த அந்த மெழுகுபத்தி தான் அங்கே பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ மெழுகுபத்தி யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபுல் புகை மடலமாக இருக்கும். அண்டு ஒரு மெழுகுபத்தியுமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் யார் பார்த்தாரு, அசோசியேட் டைரக்டர் ராஜேஷ். ஒரு ஷாட்டுக்கு எப்படி இருந்தாலும் மெழுகுபத்தி இது டைனே இருக்கும். ஆனால் அதெல்லாம் கண்டினியூட்டி பார்த்து மறுபடியும் புது கேண்டல் வந்து எடுத்து வைப்பாங்க அங்கே. டேய் இதெல்லாம் ஒரு கண்டினியூட்டி யாராவது பார்ப்பாங்களா, விடுறா, ஆல்ரெடி மூச்சு எடுக்க முடியல, இது வேறு நீங்கள் மறுபடியும் ஆஃப் ஆகி இது பண்ணுவோம். அண்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அண்டு அஞ்சு பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா தண்ணியை விட அவங்க சேரில் தான் ஜாஸ்தியாக இருந்தாங்க. காலைல தண்ணியில் குளிச்சுட்டு வர மாட்டாங்க, சேரில் தான் குளிச்சுட்டு வருவாங்க செட்டில். ஸோ ஒரு அட்லீஸ்ட்டு 30 days அப்படியே தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்டு கால் கூட ஃப்ராக்சர் ஆகி ஒரு 1 month பெட் ரெஸ்ட்லேயே இருந்தாங்க. அண்ட் ரொம்ப டெடிக்கேட்டாக இருந்தாங்க. தேங்க்ஸ் டு அகிலன். ஈவன் அவரும் ஒரு 15 days குகைகள்லேயே இருந்தீங்க. ஸோ அவ்வளோ கஷ்டமான வேலை அது. ஒரு 30 daysல படம் முடிச்சிடலான்னு நினச்சோம். ஆனால் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 50 days கிட்ட போயிடுச்சு இந்த படம். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் டாக்டர் அண்ட் டோஜோ மெயின் ப்ரொடியூசர். ஸோ இந்த படத்தோட இப்போ விழாவோட நாயகன், இவ்வளோ 50 years ஒரு லெஜண்ட் எனக்காக தமிழ் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் போட்டிருக்காருன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் சார். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் உங்களுக்கு கேட்டேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படி ஒரு மீன்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காகவே இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும்னு நம்புகிறேன். அண்ட் சாங்ஸ் கூட ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு யூ. கண்டிப்பாக அடுத்த படங்கள் நம்ம வேலை செய்யலாம் சார். அண்டு இந்த படத்தை போய் தியேட்டரில் போய் பாருங்கள், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.